வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 காஷ்மீரி மிளகாய், 2 நார்மல் காஞ்ச மிளகாயை கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது ஊறிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு, பூண்டு கொஞ்சம் உரிக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அரிசி மாவு வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ சேர்த்துட்டு, அதோட கூடவே ஒரு 1/4 டம்ளருக்கு கடலை மாவும் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப்பு போல் கெட்டி தயிர், புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். அதோட கூட நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச மிளகா, காஷ்மீரி மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 4லேருந்து 5 பல் போல் பூண்டு, கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோலெல்லாம் சீவி சின்ன சின்ன பீசஸாக அரிஞ்சது கிட்டத்தட்ட 1 கப்பு வந்திருக்குது. அதையும் இதோட சேர்த்து இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி அரிசி மாவு, பூண்டு, மிளகா எல்லாத்துக்கும் தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு அரைஞ்சி வரும்போது நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்னு தெரியும். அந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இதை மாவாக கரைச்சி தோசை ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை இன்னும் பர்ஃபெக்டாக நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகி கிடைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு மாவை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஊற்றி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கடலை மாவு கட்டிப்பட்டிருந்தாவோ இல்லை மிளகாயில் இருக்கிற விதைகள் அரையாமல் இருந்தாவோ இது எல்லாமே நம்ம வடிகட்டி ஊற்றும்போது இந்த மாதிரி தேங்கி நின்றுக்கும். இப்போ தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. நம்ம மிக்ஸி ஜார்லெல்லாம் 2 ஸ்பூன் தண்ணியை ஊற்றி கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுனால மாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டான தோசை மாவு பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த மாவில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போல் சோடா உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். சோடா உப்பு ஆப்ஷனல் தாங்க, விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸும் கிடைக்கும். அதனால் ஒரு பிஞ்ச் மட்டும் சோடா உப்பு சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருக்கிற தோசைக்கல்லில் நல்லா தாராளமாக தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு துணியை போட்டு நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா தோசை மாவை நல்லா இழுத்து தேய்க்கலாங்க. அதாவது நல்லா ரோஸ்ட்டாக மெலிசாக தேய்க்க முடியும். இந்தளவுக்கு ரெடி பண்ண நம்ம கல்லில் 2 கரண்டி போல் தோசை மாவு ஊற்றி நல்லா ரோஸ்ட்டாக நம்ம இழுத்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம்தான் நம்ம இந்த தோசையை வேக வைப்போம், 2 பக்கம் வேக வைக்க மாட்டோம். இந்தளவுக்கு மெலிசாக நம்ம ஊற்றிட்டு லைட்டாக அந்த தோசை மேலே இருக்கிற ஈரப்பதம் அடங்கினதுக்கப்புறம் தாராளமாக பட்டர் அதில் சேர்த்து எல்லா பக்கமும் அது மெல்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோடனே நல்ல கலர்ஃபுல்லாக தோசை நம்ம போட்டிருக்கிற கடலை மாவுக்கும் காஷ்மீரி மிளகாய்க்கும் அருமையாக கிறிஸ்பியாக வந்திருக்கும். பார்க்கும்போதே தெரியும் அதோட கலரும் டெக்ஸ்சரும் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டிலையே வெண்ணெய் தோசை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த அளவு கிட்டத்தட்ட ஒரு 6 தோசைக்கு பர்ஃபெக்டாக வருங்க. அவ்வளோதாங்க, காலையில் டிஃபனுக்கு தோசை மாவு இல்லைன்ற கவலையே படாமல் ஒரு செகண்டில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சைட் டிஷ்ஷாக நல்ல ஒரு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.